नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं हरे रामेदि कृष्णेदि नाम संकीर्तनं सता लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। राधे कृष्णा, நான் நர்மதா பத்மநாபன் என் பேர். நான் ஒரு 3 டிகேட்ஸாக பாகவதத்தில் ஈடுபட்டிருக்கேன். அதாவது அங்கங்கே பாகவத கிளாஸஸ்லாம் நடத்தி எனக்கு அரவுண்ட் தி வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா. அப்புறம் நிறைய பத்ராச்சலம் இப்படி எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போய் பிருந்தாவனத்துக்கும் போயிருக்கோம். இப்படி பல இடங்களுக்கு போய் நான் டூர்லாம் போய் அங்கேயும் பாகவத சப்தாகம் நடத்தி பிரவச்சனம் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தான் என்னோட இது. இதை ஒரு 30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அவ்வளோ ஈடுபாடு இருக்கிற எங்களுக்கு என் ஸ்டூடெண்ட்டு தான் இந்த மாதிரி கூனியூரில் பண்ணணும் அப்படின்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுண்டா. அப்போது கூனியூருங்கிறது அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே பார்த்தா தான் இவ்வளவு ஈடுபாட்டோட இது 112வது வருஷம் இப்போ நாங்கள் சப்தாகம் பண்ணுறோம். அப்புறம் இங்கே உள்ள ஜனங்கள் மெயினாக அதைத்தான் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்லணும்னா, இன்றைக்கி நான் வரும்பொழுது பூக்காரி அந்த அம்மா என்னை வாங்கிக்கோ சொன்னேன். நான் சொன்னேன், அம்மா என்கிட்ட பர்ஸ் இல்லை அப்படின்னு. ஒரு மாமி வாசலில் பார்த்துட்டு இருந்தேன். இது சத்தியம் நடந்தது சொல்கிறேன். அந்த மாமி சொன்னால், என்னம்மா சொன்னா அவங்க அப்படின்னு நான் போயிட்டேன். என்கிட்ட பர்ஸ் இல்லைம்மான்னு போயிட்டேன். அவங்க என்னம்மா கேட்டாங்க, நான் இந்த மாதிரி பூ வாங்கிக்க சொன்னேன், அவங்க பர்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்ன உடனே அந்த மாமி என்னை கூப்பிட்டு, குடுமா எவ்வளோ வேணால் கொடு இவங்களுக்கு. அந்த பிரியத்தை பற்றேலாம். அந்த பாகவதம் சொல்லியாச்சுன்னா எங்கள் குருநாதர் அதான் சொல்லுவார், பாகவத ஸ்லோகம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எங்கே போனாலும் மாலை போடுவா, எங்கே போனாலும் உங்களுக்கு வரவேற்பா. கலியில் பாகவதம் தான் கதி சார். அந்த பாகவதத்தை பரப்புறது தான் எங்களோட நோக்கம். அதுக்கு தான் நான் அவ்வளோ பாடுபடுறோம். அதில் அதுவும் இந்த கூனியூர் ஜனங்கள், நான் முதல்ல வரும்பொழுது அங்கே யாருக்கும் அவளுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு குரு இல்லாமல் பாகவதம் படிக்க அவளுக்கு ஆசை. நிறைய பேர் சேர்ந்தா என்கிட்ட சேர்ந்து, அதில் பல பேர் இன்றைக்கி பாராயணம் நன்னா பண்ணி, முதல் வருஷம் வரும்பொழுது அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த வருஷம் எனக்கு கை கொடுத்து பாராயணத்தில் பூரா ஹெல்ப் பண்ணி அவ்வளோ தூரம் பாராயணம் பண்ண வச்சா. நடத்துறதுக்கு ரொம்ப சுலபமாக. அப்போ இந்த கூனியூருக்கு எப்போதுமே வரணும்னு தோன்றது இல்லையா. அதுவும் இது எப்படியாப்பட்ட ஸ்தலம். சந்திரன், அதாவது தட்சன் தன்னோடு 27 பொண்களை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஆனால் இந்த சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா, ரோகிணிங்கிற தன் ஒரே மனைவிட்ட மாத்திரம் ரொம்ப அவருக்கு அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக எடுத்து மற்ற மனைவிகளை கவனிக்கலை. ரோகிணி கூடயும் அட்டாச்சாக இருக்கார். எல்லாம் ஒரே சகோதரிகள் தானே. அவள் போய் அப்பாட்ட தட்சன்கிட்ட முறையிடுறா, எங்கள் கணவர் என்ன திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார், ரோகிணி கூட மாத்திரம்தான் இருக்கார் அப்படின்னு. உடனே பெத்த அப்பாவுக்கு அது வருத்தத்தை தானே கொடுக்கும். உடனே அவர் ஷயரோகம் பிடிக்கட்டும்னு சாபம் கொடுத்துடுறார். உடனே சந்திரன் அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி தாமிரபரணி தண்ணீரில் குளித்து பகவானை பூஜை பண்ணினா உன்னோட ஷயரோகம் நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம கூனியூர் இடத்துக்கு சந்திரன் அப்படியே பூஜை பண்ணி அந்த தன்னோட ஷயரோகத்தை போக்கிக்கிறார். அவர் இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறார், சோம தீர்த்தம். அவர் அப்படி பூஜை பண்ணி நடத்தின அந்த தீர்த்தத்துக்கு பேர் சோம தீர்த்தம். இந்த சோம தீர்த்தமாக இருந்த ஊர் அப்புறம் மருவி கூனியூர் அப்படின்னு ஆயிருக்கு. இந்த கூனியூர் அப்பளத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா கூனியூர் அப்பளம் அப்படின்பா. அதனால் இந்த ஜனங்களுக்கே என்னதுன்னா பக்தி பண்ணுறது தான் 3 வேளை. நம்ம வெங்கடாஜலபதி கோவிலுக்கு இங்கே பார்த்தேன்னா கூனியூரில் பூதேவி, நீலாதேவி இப்படி சமேதரா, அப்படியே பெருமாள் வெங்கடாஜலபதி பெருமாள் அப்படியே ஸ்ரீதேவி பூதேவியோட 2 தேவிகளோடு அப்போ அருள் பாலிக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் தினம் 3 வேளையும் கோவிலில் அவளை தரிசனம் பண்ணி அந்த தெய்வத்தை வணங்கிட்டு தான் எல்லா காரையும் பண்ணுறா. இங்கே சப்தாகம் 112வது சப்தாகம் இப்போ நான் நடத்துட்டுருக்கோம். அதனால் இது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நம்ம கூனியூரில் வேறு எதையும் எதிர்பார்த்து நான் இங்கே வரலை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப நல்லா நடக்கிறது. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஜனங்களுக்கு இவ்வளோ பக்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலேருந்து
இவா அதை ஒரு பெரிய விழாவாக இப்படி ஊஞ்சல் உற்சவம் தினமே ஊஞ்சலில் அவள் பெருமாளை எழப்பண்ணி அப்படி நடத்தின்னு இருக்கா. இது வருஷா வருஷம் நடத்துகிறா. இந்த வருஷம் இப்படி ஆகஸ்ட் 9 ஆரம்பித்து 20ஆம் தேதி வந்து தீர்த்தவாரி நடக்கும். அதில் ஊடையில் தான் 11ஆம் தேதியிலேருந்து சப்தாகம் நாங்கள் நடத்துகிறோம். 11லேருந்து 7 நாள் 11ஆம் தேதி இது பண்ணி மகாத்மியம் சொல்லி அப்படி 12லேருந்து அப்படி சப்தாகமாக நடக்கிறது. சப்தாகம்னாலே 7 தினங்கள். அந்த 7 நாள் அந்த பூஜை பண்ணியாச்சுன்னா இந்த கலியில் இருக்கிற கஷ்டம் அவ்வளவும் போனோம்னா இந்த சப்தாகம் தான் கதியாம். அங்கங்கே சப்தாகத்தை ஒலிக்க செய்யணும். இந்த கூனியூரில் உள்ள பெரிவா 112 வருஷத்துக்கு முன்னாடியே அது தெரிஞ்சு ஜனங்களெல்லாம் நன்னா இருக்கணும், லோகமே க்ஷேமமாக இருக்கணும், லோகக்ஷேமார்த்தமாக அவள் போட்ட அந்த விதை இன்னைக்கு பெரிய மரமாக விருட்சமாக வளர்ந்து பாகவதங்கிற பழம் இங்கே பழுத்து தொங்குறது. அதனால பிபத்த பாகவதம் ரசம் ஆலயம் முகுகு அகோ ரசிகா புவி பாவுக்காக அப்படின்னு ஸ்ரீ சுகர் கூப்பிடுறார் பாகவதத்தில். அது மாதிரி கூனியூருக்கு எல்லாரும் வாங்கோ. வந்தேன்னா அந்த தீர்த்தவாரி இதெல்லாம் பார்க்கவே முடியாது சார். அப்படி ஒரு நிகழ்ச்சி. அருமையான தாமிரபரணி அப்படி ஜம்மன ஸ்படிக்கமாக அப்படி ஓடுறாங்க. ஊரை சுற்றியே பார்த்தேன்னா அந்த ஏரியல் வியூவில் அங்கே பார்த்தாச்சுனாக்க ஒரு சிவலிங்கம் மாதிரி நம்ம கிராமம் அமைஞ்சிருக்குன்னா இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த சிவனுக்கு பூமாலை போட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி அங்கே மேலேந்து பார்த்தா கீழே அப்படி தெரியறது கிராமம். ஊரை சுற்றி எல்லாருக்கும் வாய்க்கால் ஓடுறது. எல்லாராத்து கொல்லப்பக்கமும் பார்த்தேன்னா வாய்க்கால். இப்படி ஒரு கிராமம் எங்கேயுமே பார்த்ததில்லை. எல்லாராத்துக்கும் தண்ணீர் பஞ்சங்கிறதே கிடையாது. ஜனங்கள் எல்லாரும் எப்போ போனாலும் யாராத்தில் வேணால் எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாரும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக இங்கே தான் நடக்கிறது. அதனால் இந்த சப்தாக ஒரு விழா அதை பெரிவா அப்படி 112 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த அந்த விழா மேலும் 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 சிறப்பாக நடக்கணும். இது என்றைக்கும் நடக்கணும். எல்லாருக்கும் அது பயனை கொடுக்கணும். சப்தாகம்தான் சப்தாக ஸ்ரவணாத்து லோகே பிராபியத்தே நிக்கட்டே ஹரிஹி அதோ தோஷ நிவிருத்தியர்த்தம் ஏத்தத்து ஏவைகி சாதனம். சப்தாகம்னு 7 தினமாக அப்படி வச்சு அதை கேட்டாச்சுன்னா ஹரி கிட்டக்க வந்துவிடுறானாம். நம்ம பிரம்மத்தை தேடி அங்கெங்கே அலையிறோம். எங்கே கிடைக்கும் நிம்மதி? எங்கே கிடைக்கும்? அந்த பரபிரம்மம் எங்கே இருக்குது? அப்படி தானே தேடுறோம். இங்கே தான் இருக்கார். சப்தாக நடக்கிற இடத்துக்கு அத்தனை தீர்த்தம், அத்தனை க்ஷேத்திரம் எல்லாமே வந்துடுறது. அதனால்தான் லோகேகி தீர்த்த பரிசீலன சேவையாகும் அப்படிங்கிறார். கிருஷ்ணப்பிரியம் சகல கல்மஷ நாசனம் ச முக்தேக கேது மிக பக்தி விலாசகாரி சந்த கதானகமிதம் பிபதாதரேன லோகேகி தீர்த்த பரிசீலன சேவையாகுங்கிறார். கிருஷ்ணன் மேலே பிரிய வைடா போரும் உனக்கு. கலியில் நீ வேறு எதுவும் பண்ண வேண்டாம். பாகவதத்தை அப்படியே நீ படிக்க கூட வேண்டாம். அங்கே பாராயணம் பண்ணுற பற்றலாம் கூனியூரில் அப்படி சப்தாகம் பண்ணிகிட்டே இருக்காளே, அங்கே வந்துடும். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் கூட போரும், சார்ஜ் ஆகிடுவேன். இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போய் அப்படி புஷ்டி ஆகி இங்கே வந்தாச்சுன்னா இங்கே 10 நாளும் அந்த உற்சவத்தில் கலந்துண்டு பெருமாள் அப்படி அலங்காரம் பண்ணுறா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம். அதை பார்த்து ரசித்து பாகவத பாராயணத்தை கேட்டு சாயந்தரம் கதாசிரவணம் அதெல்லாம் கேட்டாச்சுனாலே உன் மனசுக்குள்ள பகவான் அப்படியே வந்து உக்காடுருவன். அப்படி அந்த சப்தாகத்தில் வந்து அதை கேட்கும் பொழுது அதில் ஸ்ரீஹரே நமகான்னு சொன்னால் போரும். முச்சியதே சர்வ பாதகாத்து, எல்லா கஷ்டமும் போயிடுவான். நம்பணும் இல்லையா? அதனால இப்படி மந்திர லூபமாக பகவானே இருக்கார். அதுவும் கூனியூரில் அதை நடத்தும் பொழுது இங்கே வந்தாச்சுன்னா அந்த மந்திரத்தை கேட்டு ஸ்ரீஹரையா நமகான்னு அந்த பகவானை அப்படி நமஸ்கரித்து பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா பாருங்க, இங்கே ராதா கல்யாணம் நடக்கிறது, ருக்மிணி கல்யாணம் நடக்கிறது, பஜனை அப்படி கிருஷ்ண கர்ணாமிருதம், அப்படி பஜனாமிருதம் இல்லையா? நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம்னு பாகவதம் கடைசியில் 18,000 ஸ்லோகம் கொண்டது பாகவதம். 18,000 ஸ்லோகம் இதுதான். அப்படி சொல்லி முடியறது. அப்படியாப்பட்ட நாம சங்கீர்த்தனமும் இங்கே நடக்கிறது. இப்படியாப்பட்ட இந்த விழாவை நடத்தின்னு இருக்கிற அந்த பெரிவாளுக்கெல்லாம் வந்தனத்தை சொல்லணும். மேலே இளைஞர்கள்லாம் அதுக்கு ஒத்துழைக்கிறா. மேலும் மேலும் இந்த ஊரில் இந்த சப்தாக ஞான யஜ்யமாக்கும் பண்ணுறேன் நீங்கள். அதனால் இதை என்னமோ சுலபமாக நினச்சிக்க வேண்டாம். இது எல்லாருக்கும் கிடச்சிடாது.
புண்ணியம் பண்ணவாளுக்கு தான் கிடைக்கும். பாக்யோதயேன பகுஜன்ம சமர்ஜிதேன அப்படின்னு பல ஜென்மால பண்ணின புண்ணியத்தால் நம்ம பெரியோர்கள் பண்ணின ஒரு நல்லதுனால அவன் இன்னைக்கு விதை போட்டிருக்கா, அது இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்துருக்கு. அதை எல்லாரும் இது உலகம் பூரா பரவணும். இந்த விஷயம் உலகம் பூரா பரவி சப்தாக நடக்கிறதாமே. அதையும் 112வது வருஷம் தான் புல்லரிக்கிறது. நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. நமக்கு ஆயுசு அவ்வளவு கிடையாது. ஒரு மனுஷனுக்கு மேக்சிமம் ஆயுசுனாலும் முடியுமா? அப்படி நடந்துட்டு இருக்குன்னா எவ்வளவு தொன்மை வாய்ந்தது. என் தந்தைக்கும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாரும் கொண்டாடின அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு மந்திரத்தை, அந்த ஒரு ஞானத்தை, அந்த ஒரு யஜ்யத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து நடத்துவோம். எல்லாரும் கூனியூருக்கு வாங்கோ, வந்து அந்த தீர்த்தவாரியிலே கலந்துண்டு அது பார்க்கணும். ரொம்ப அழகாக இருக்கும். தீர்த்தவாரியில் அவாவா அப்படியே இப்படி தீர்த்தத்தை எடுத்து குடமாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த நதியிலேருந்து அப்படி தண்ணி எடுத்து ஒவ்வொருத்தரா கை மாற்றி இந்த சுவாமி வரைக்கும் வந்து அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம் ஆகும். அப்படி குடமாக 108 குடமா எவ்வளோ குடம், 108 குடம் அபிஷேகம் ஆறுதுன்னா புல்லரிக்கும் அந்த காட்சியெல்லாம். அதை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி. மனசு சொல்லும் இதுனா பிரம்மானந்தம் இல்லையா? இப்போ பிரம்மானந்தம் எங்கே இருக்குன்னு தேட வேண்டாம். நிம்மதி இல்லைன்னு அலையிறவா இங்கே நீர கூனியூருக்கு வந்துடலாம். வந்து ஜம்முன்னு அந்த சப்தாக ஞான யஜ்ஞத்தில் கலந்துண்டு பெருமாள் அப்படி அருள் பாலிச்சுண்டு இருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா அப்படி நின்றுண்டு அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணிண்டு இந்த குருக்கள் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறார். அதையும் பார்த்துண்டு இது கிடைக்குமா? பூ வைகுண்டம் எதுனா இதுதான். ஹரிரபி நிஜலோகம் சர்வதாத்தோ விகாய இங்கே வந்துருவான். தன்னோடு வைகுண்டத்தை விட்டு இங்கே தான் உட்காண்டிருக்கார். இப்போ இங்கே வந்து உக்காண்டு நமக்கெல்லாம் அப்படியே அருள் கடாட்சம் பண்ணின்னு இருக்கார். அப்படிப்பட்ட அந்த ஒரு இதை அனுபவிக்க எல்லாரும் வாங்கோ. அவாவா அனுபவம் தான், மனசு தான் பிரமாணம். அதனால் இங்கே வந்து இந்த பிரம்மானந்தத்தை அனுபவித்து எல்லாரும் இந்த பயணம் அந்த கலிதோஷம் நீங்கிறதுக்கு ஒரே வழி இப்படி சப்தாகத்தில், அதுவும் கூனியூரில் வந்து எல்லாரும் கலந்துக்கோங்கோ. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த.